ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆலு டிக்கா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன். குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறேன். சட்னிக்கு ஆலு டிக்கா சட்னி வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் வச்சுக்கிறேன். பச்சை மிளகா வச்சுருக்கேன் அளவுக்கு, 2 லெமன், இஞ்சி பூண்டு, தயிர் போட்டுக்கிறேன் சட்னி பண்ணுறது. இப்போ வந்து சட்னி பண்ணிடலாம். மிளகா லிம்பு சாறு எடுத்து வச்சுக்கிறேன். 2 லிம்பு சாறு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ சட்னி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் எதாவது போட்டுருக்காங்க. கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுறாங்க. அரைச்சாச்சு. இப்போ வந்து சட்னி கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். புளிப்பு கோசம் தான் இது. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டுருக்கலாம். ஒரு அருமையான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க ஆலு டிக்காவுக்கு. இந்த சட்னி வந்து நீங்கள் பர்கர்லேயும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ஆலு டிக்காவில் போகலாம். சாண்ட்விச்லேயும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. இது சட்னி இப்படி அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒன்றும் ஆகாது, கம்மி ஆகாதுங்க. இதனால் லெமனு, தயிர்லாம் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து மிட்டாய் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தடுப்பாக கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். புளி சட்னி நீட்டாக பண்ணுறோம். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டாக வச்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக சட்னி ஊற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரில். கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேங்க, சுகர். லைட்டாக தயிர் விட்டுக்கிறேங்க. சுகர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேங்க. இப்போ 2 பல்ஸ் விட்டுருங்க. உங்களுக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க கட்டா மிட்டாய் சட்னி ரெடி பண்ணலாம். இனிப்பும் புளிப்பும் போட்டு சட்னி பண்ண போகிறோங்க. புளி எடுத்து வச்சுக்கிறேன். வெல்லம் வச்சுக்கிறேன் பாருங்க. இங்கே வாங்க செய்யலாம். வாங்க ஒரு தோசை கல் வச்சு சோம்பு கொஞ்சம் வறுக்கிறதுலாம் ஒரு ஸ்பூனு. கொஞ்சம் வாசம் வரைக்கும் வறுத்துட்டுருங்க.
பாருங்கள் நல்லா வறுத்து வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சு நல்லா ஹீட்டாகி எண்ணெய் விட்டாச்சு. நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளி காய்ச்சி வச்சுக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க புளி தண்ணி நல்லா ஊற்றி வச்சு கொதிட்டு நல்லா. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளம் எடுத்து போட்டுக்கலாம். வெள்ளம் பாருங்க இது போட்டு கரைஞ்சிடும். இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க சில்லி மசாலாங்க, வெறும் ரொம்ப உரைக்குங்க, அரை ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. ஜீரகம் தூள் போட்டுக்கலாங்க. ஜீரகத்தூள் சோம்பு இருக்குங்க, சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க கலருக்கோசரம் கொஞ்சம் காஷ்மீர் ஆரம்பிச்சு போடுங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போடுறோம். கட்டாமல் தண்ணி வச்சு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி சுகர் போட்டுருவாங்க. பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். திக்கான தண்ணி
பாருங்க வாசத்துக்கோசரம் ஒரு 3 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. எனக்கு பிடிச்ச சட்னி அது. ரெடி ஆகிடுச்சிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஆலு டிக்கா பண்ண போகிறோங்க. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். இது தோல்லாம் நீக்கிடலாம். ஆலு டிக்கா தோல் நீக்கிடலாம் பாருங்க. ஆலு டிக்கா பண்ண போகிறோம். தேவையான பொருளில் படுத்துடலாம் பாருங்க. உருளைக்கிழங்கு வச்சு தோல் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கை நசுக்கி விட்டுக்கலாம். வச்சு இப்போ தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். மொறு தண்ணிக்காக அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். சோள மாவு அதுவும் போட்டுக்கலாம். இப்போ அதோட 2 மடங்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எடுத்துனா அதுக்கு ஒரு 4 ஸ்பூனு எக்ஸ்ட்ரா போடுறேங்க மைதா மாவு.
வந்து உரைக்குங்க இந்த சில்லி பவுட்ரு இது போட்டுக்கலாம். வெறும் சில்லி பவுட்ரு தாங்க உரைக்குது. ரொம்ப காரத்தன்மை நிறைய கொடுக்குங்க இது. அதனால் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கலருக்கோசரம் காஷ்மீர் லால் மிர்ச்சி பவுட்ரு போட்டுக்கிறேங்க. இது உரைக்காதுங்க. இதெல்லாம் காரம் இருக்காதுல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க தேவையான பொருள். இதனால பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க பிசைஞ்சாச்சு. இப்போ இது கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கலாம். அதெல்லாம் கையில் ஒட்டாது. பாருங்க தோசைக்கல் அடுப்பில் வச்சு அதில் ஹீட் அடித்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். காய்ஞ்ச உடனே ஒரு தண்ணி தூரம் கை நினச்சி போடுங்க. கையில் ஒட்டாதுங்க. பாருங்க ஒட்டில் போடுங்க. எண்ணெய் லைட் அடிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க. பாருங்க இப்படி தட்டி போட்டு போட்டுங்க பாருங்க. வைக்கலாம். அருமையான ஆலு டிக்கா ரெடி ஆச்சுங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். எல்லாம்
சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி வச்சுன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோங்க. அதை சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கமுங்க. வாங்க ஆளு வச்சுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுக்க சட்னி ஊற்றிக்கலாங்க. பாருங்க, மிட்டாய் சட்னி ஊற்றிக்கலாங்க. தயிர் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஆலு டிக்கா ரெடி ஆகிடுச்சிங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.